ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம மீஷோலேருந்து இன்ஸ்பயர்ட் 3 ஆக்சசரிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கம்மல் அண்ட் ஒரு கிளச் அண்ட் இந்த மாதிரி கொரியன் கிளிப்ஸ் தான் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொரியன் கிளிப் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஹாஃப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, பேர்ல்ஸ். ஸோ அது வந்து பெரிய சைஸ் அண்ட் சின்ன சைஸ் எடுக்கிறேன். ஸோ பெரிய சைஸ் ஒன்று, சின்ன சைஸ் ஒன்றுன்னு ரேண்டமாக லைக் அடுத்தடுத்ததாக நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல் கிளிப்புக்குமே நான் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கிளிப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவ் வேர் இயரிங். ஸோ இது வந்து ரைனோ ஸ்டோன் இயரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேக் எடுத்துக்கிறேன். ஒரு ஷாப்பிங் டேக்கோ இல்லை எனி பிளாஸ்டிக் ஷீட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் நான் இந்த B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சப்போஸ் இது உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெவிக்விக் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்டோன்ஸை வந்துட்டு லென்த் கொஞ்சம் சின்னதாக, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த சைஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் வந்து 5 ரோஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா காஞ்சக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஷீட்டை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ கூட வந்துட்டு பின்னாடி நம்ம இந்த இயரிங் மாட்டுற அந்த ஹுக் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அதே க்ளூ வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான இயரிங், பட் நீங்கள் பார்ட்டி வேர்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப அழகாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கிளச் வந்து பண்ணுறேன். ஸோ இதுவுமே வந்து கொரியன் கிளச் தான். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நான் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஹாஃப் பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ 1 by 1 இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட ஹாஃப் பேர்ல்ஸ் தான் இருந்தது. ஸோ இந்த கலர் தான் இருந்தது. ஸோ நான் அதனால் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணுமோ உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 DIY உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்ததுன்னா நம்மளே வந்து வீட்டில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக ஒரு 100-200 கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச கலரில் பிடிச்ச ஷேப்பில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.